கேளம்பாக்கம் அரசு தொடக்கப் பள்ளியில் கூடுதல் கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி வைத்து மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அரசு தொடக்கப் பள்ளியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 6 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ரிப்பன் வெட்டியும் குத்து விளக்கேற்றி வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து முதல் தளத்தில் உள்ள வகுப்பறையினை ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ், ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன், திருப்போரூர் வேளாண் ஆத்மகுழு தலைவர் பையனூர் சேகர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகலை செல்வன், பூமகள் தேவி, பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர் பெருமக்கள், ஒன்றிய கவுன்சிலர் திவ்யா வினோத், துணைத் தலைவர் பாஸ்கரன், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், அரசு உயர் அலுவலர்களின் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் இடைநிலைப் பள்ளிகளில் ரூபாய் 204.57 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 1385 கோடி செலவில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட மாவட்டங்களில் 7 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், 62 கிராம செயலகம், கிராம ஊராட்சி அலுவலக கட்டிடங்கள், 150 முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறது. முதலாவது நிகழ்ச்சியாக புதிதாக கட்டிய சார் கொடுக்குற மாதிரி சார் இங்கே சார் தண்ணி